Welcome back students. This is our part 9 video in chapter 4. Okay, in the previous videos, in the part 8 வீடியோவில் நம்ம என்ன பார்த்தோன்னா அல்கோரிதமிக் ஸ்ட்ராட்டஜிஸ் அப்படிங்கிற லெசனில் வந்து சர்ச்சிங் டெக்னிக்ஸ் பார்த்தோம். லீனியர் சர்ச்சும் பைனரி சர்ச்சும் பார்த்தோம். இப்போ வந்து let us move on to the sorting techniques. Okay, so what do you mean by sorting? Sorting means what? Arranging the data in a particular format. அதாவது அரேல வந்து நார்மலாக எலமெண்ட்ஸ் வந்து சார்ட்டட் ஆர்டரில் தான் இருக்குமா அப்படின்னு சொல்ல முடியாது இல்லையா. ஸோ எலமெண்ட்ஸ் வந்து அன்சார்ட்டட் ஆர்டரில் கூட இருக்கும். அந்த அன்சார்ட்டட் எலமெண்ட்ஸ் வந்து நம்ம ஒரு சார்ட்டட் ஆர்டரில் மாற்ற போகிறோம். ஃபார் தட் ஒன்லி வி ஆர் யூஸிங் திஸ் சார்ட்டிங் டெக்னிக்ஸ். ஸோ ஆர்டர்னா எப்படி அப்படின்னா இட் மே பி இன் அசெண்டிங் ஆர்டர் ஆர் டிசெண்டிங் ஆர்டர். இந்த மாதிரி அரேஞ்ச் பண்ணி வைக்கிறது மூலியம் நமக்கு என்ன யூஸ் இருக்குது அப்படின்னு பார்த்தோன்னா, சார்ட்டட் ஆர்டரில் எலமெண்ட்ஸ் இருக்கும்போது நமக்கு வந்து சர்ச் பண்ணி ஒரு எலமெண்ட்டை நம்ம ஃபெச் பண்ணுறதுக்கு இட் மே பி மோர் ஈஸியர். ஓகே, ஸோ இட் அரேஞ்சஸ் த டேட்டா இன் அ சீக்வன்ஸ் விச் மேக்ஸ் சர்ச்சிங் ஈஸியர். ஓகே, அப்போது எலமெண்ட்ஸ் வந்து சார்ட்டட் ஆர்டரில் இருக்கிறதுனால ஈஸியாக நம்மளால் ஒரு எலமெண்ட்டை சர்ச் பண்ணி நம்மளால் ஃபெச் பண்ண முடியும். ஓகே, இதுக்கு ஒரு பெஸ்ட் எக்ஸாம்பிள் நம்ம மொபைல் எடுத்துக்கலாம். மொபைலில் வந்து கான்டாக்ட்ஸ் எல்லாம் இருக்குன்னா அது எப்படி அரேஞ்ச் ஆகிருக்குன்னா ஏதோ ஒரு சார்ட்டிங் ஆர்டரில் தான் அரேஞ்ச் ஆகிருக்கும் இல்லையா. ஆல்ஃபபெட்டிக்கல் ஆர்டரில் தான் வந்து எல்லா கான்டாக்ட் லிஸ்ட்டுமே அரேஞ்ச் ஆகிருக்கும். ஓகே, ஸோ இப்போது சார்ட்டிங்கில் வந்து நிறைய சார்ட்டிங் அல்கோரிதம்ஸ் இருக்குது. ஆனால் நம்மளோட சிலபஸில் கொடுத்துருக்கிறத வந்து பபிள் சார்ட், செலெக்ஷன் சார்ட் அண்ட் இன்சர்ஷன் சார்ட். ஓகே, லெட் அஸ் see ஒன் பை ஒன் வாட் இஸ் பபிள் சார்ட். பபிள் சார்ட் அப்படிங்கிறது இட் இஸ் அ simple sorting algorithm. Bubble sort is a very simple sorting algorithm. இதை வந்து நம்ம எப்படி சார்ட் பண்ண போகிறோன்னா ஸ்டார்டிங் வேல்யூலேருந்தே ஸ்டார்ட் பண்ண போகிறோம். அதாவது அரேயில் இருக்கிற ஃபர்ஸ்ட் எலமெண்ட்லேருந்தே சார்ட்டிங் வந்து நம்ம ஸ்டார்ட் பண்ண போகிறோம். ஸோ ஸ்டார்ட்ஸ் அட் த beginning of the list of values stored in an array. ஓகே, ஸோ இதை எப்படி சார்ட் பண்ண போகிறோம் அப்படின்னா பேராக வந்து கம்பேர் பண்ண போகிறோம். ஓகே, ஃபர்ஸ்ட் எலமெண்ட் வந்து இஸ் கம்பேர்ட் வித் த செகண்ட் எலமெண்ட். ஃபர்ஸ்ட் எலமெண்ட்டை செகண்ட் எலமெண்ட் கூட கம்பேர் பண்ணி இஃப் நெசசரி அந்த எலமெண்ட்டை நம்ம என்ன பண்ணுவோம், ஸ்வாப் பண்ணுவோம், அதாவது இன்டர்சேஞ்ச் பண்ணுவோம். சி இட் கம்பேர்ஸ் ஈச் பேர் ஆஃப் அட்ஜசன்ட் எலமெண்ட்ஸ். அட்ஜசன்ட், வாட் இஸ் த மீனிங் ஆஃப் அட்ஜசன்ட்? அட்ஜசன்ட்னா அடுத்தடுத்து இருக்கிற எலமெண்ட். அப்போது ஃபர்ஸ்ட் எலமெண்ட்டை செகண்ட் எலமெண்ட் கூட மட்டும்தான் கம்பேர் பண்ண முடியும், செகண்ட் எலமெண்ட்டை தேர்ட் எலமெண்ட் கூட மட்டும்தான் கம்பேர் பண்ண முடியும். அதாவது அடுத்தடுத்த அட்ஜசன்ட் எலமெண்ட்ஸ் ரெண்டையுமே கம்பேர் பண்ணி ஸ்வாப்பிங் தேவைப்பட்டுச்சுன்னா அதை வந்து நம்ம ஸ்வாப் பண்ணுவோம். ஓகே, ஸ்வாப் மீன்ஸ் இன்டர்சேஞ்ச் பண்ணி எலமெண்ட்ஸை வந்து ஸ்வாப் பண்ணுவோம். திஸ் ப்ராசஸ் கண்டினியூஸ் அன்டில் நோ ஸ்வாப்ஸ் ஆர் நீடட். இது எப்படி இருக்குன்னா கண்டினியூ ஆகிட்டே இருக்கும். எப்போ இதை ஸ்டாப் ஆகும்னா இனி ஸ்வாப்பிங்கே தேவைப்படாது அப்படிங்கிற சிச்சுவேஷனில் மட்டும்தான் இந்த சார்ட்டிங் ஆர்டர் வில் கெட் ஸ்டாப். இது வந்து ரொம்ப ஈஸியான ஒரு சார்ட்டிங் அல்கோரிதம் தான், ஆனால் அது ரொம்ப ஸ்லோவாக இருக்கும். அதனால இட் இஸ் வெரி லெஸ் எஃபிஷியன்ட். ஓகே, லெட் அஸ் மூவ் ஆன் டு த எக்ஸாம்பிள் சொல்லும்போது உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் ஆகும்னு நினைக்கிறேன். see this example, this is an array. ஓகே, ஒரு அரேயில் வந்து 1 2 3 4 5 6 எலமெண்ட்ஸ் வந்து ஸ்டோர் பண்ணி வச்சுருக்காங்க. ஸோ 15 11 16 12 14 13 சொல்லி எலமெண்ட்ஸ் ஸ்டோர் பண்ணியிருக்காங்க. இந்த 0 1 2 3 4 5 இது எல்லாமே வந்து அதோட இண்டெக்ஸ் பொசிஷன். ஓகேவா, ஸோ என்ன பண்ணுவாங்கன்னா ஃபர்ஸ்ட் எலமெண்ட்டை செகண்ட் எலமெண்ட் கூட கம்பேர் பண்ணுவாங்க. நம்ம வந்து இதை அசெண்டிங் ஆர்டரில் சார்ட் பண்ண போகிறோம் இல்லையா. அசெண்டிங் ஆர்டர் மீன்ஸ் a number from smaller to the bigger number இல்லையா. ஸோ ஃபஸ்ட் நம்பர் நமக்கு என்ன இருக்குது, 15 இருக்குது. செகண்ட் நம்பர் என்ன இருக்குது, 11 இருக்குது. 15 greater than 11 அப்படின்னு செக் பண்ண போகிறாங்க. ஆமாம், கண்டிஷன் இஸ் ட்ரூ. 15 வந்து 11 விட பெரிய நம்பர் தான். கண்டிஷன் ட்ரூ ஆகிறதுனால என்ன பண்ணுவாங்க, ரெண்டையுமே ஸ்வாப் பண்ணுவாங்க. எப்படி ஸ்வாப் ஆகும்னா இந்த 11 வந்து this 11 will be shifted to 15 and 15 will be shifted to 11. இப்போ நம்மளோட அரே ஆர்டர் எப்படி இருக்குன்னா 11 15 ரெண்டுமே ஸ்வாப் ஆயிடுச்சு. அடுத்தது 16 12 14 13 அப்படியே இருக்கும். இப்போ நெக்ஸ்ட் என்ன பண்ண போகிறோன்னா 15ஐயும் 16ஐயும் கம்பேர் பண்ண போகிறோம். 15 இஸ் கிரேட்டர் தென் 16 பார்க்க போகிறோம். ஆனால் ஃபால்ஸ், ஏன்னா 15 வந்து 16 விட சின்ன நம்பர் தான், அதனால நோ ஸ்வாப்பிங். ஓகே, நெக்ஸ்ட் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா இந்த 16ஐயும் 12ஐயும் பார்க்க போகிறோம். செக்ஸ் 16 greater than 12. ஆமாம், 16 வந்து 12 விட கிரேட்டர் நம்பர் தான். அதனால என்ன பண்ண போகிறோன்னா இந்த 16ஐயும் 12ஐயும் நம்ம இன்டர்சேஞ்ச் பண்ண போகிறோம். 12 வந்து இங்கே வரப்போகுது, 16 வந்து இங்கே ஷிஃப்ட் ஆயிரும். ஸோ இன்டர்சேஞ்ச் ஹேப்பன்ஸ். அதனால நம்மளோட சார்ட்டட் ஆர்டர் எப்படி இருக்குன்னா 11 15
12 16 இன்டர்சேஞ்ச் ஆயிரும், அதனால 12 16. ஓகே, இப்போ நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறோம். இந்த 16யும் 14யும் நம்ம இன்டர்சேஞ்ச் செக் பண்ண போகிறோம். 16 வந்து கிரேட்டர் தென் 14 பார்க்கும்போது எஸ் இட் இஸ் ட்ரூ. ஸோ 16 and 14 will be get interchanged. 14 will shifted here and 16 will be swapped to the next position. இப்போ நம்மளோட அரே எப்படி இருக்குது? 11 15 12 14 16 13. நெக்ஸ்ட் 16யும் 13யும் கம்பேர் பண்ண போகிறாங்க. எஸ் 16 is greater than 13, it is true. ஸோ both the elements will be interchanged. இப்போ நம்மளது சார்ட்டிங் ஆர்டரில் இருக்கா அப்படின்னா இல்லை, இன்னும் சார்ட்டிங் ஆர்டருக்கு நம்மளது வரல. அதனால மறுபடியும் என்ன பண்ணுறாங்க, மறுபடியும் ஃபர்ஸ்ட்லேருந்து மறுபடியும் செக் பண்ணுறாங்க. ஃபர்ஸ்ட் எலமெண்ட் வந்து நமக்கு 11, செகண்ட் எலமெண்ட் வந்து நமக்கு 15, இது ரெண்டையும் செக் பண்ண போகிறாங்க. அப்போது 11 வந்து 15 விட பெரிய நம்பரா அப்படின்னு பார்க்கும்போது நோ, அதனால நோ ஸ்வாப்பிங். நெக்ஸ்ட் வந்து அடுத்த ரெண்டு எலமெண்ட் செக் பண்ணுறாங்க. 15ம் அடுத்த ரெண்டு எலமெண்ட் வந்து this one இல்லையா, 15 and 12 இது ரெண்டையும் செக் பண்ண போகிறாங்க. 15 is greater than 12 அப்படின்னு பார்க்கும்போது எஸ் இட் இஸ் ட்ரூ. ஸோ both elements will be interchanged. இப்போ 15 and 14 ரெண்டையும் பார்க்க போகிறாங்க. 15 is greater than 14 எஸ் இட் இஸ் ட்ரூ. ஸோ both elements will be get interchanged. இப்போ 15யும் 13யும் பார்க்க போகிறாங்க. whether 15 is greater than 13, yes it is true. so both element will get interchanged. இப்போ 15யும் 16யும் பார்க்க போகிறாங்க. அப்போ whether 15 is greater than 16, no it is false. so no swapping. மறுபடியும் ஃபர்ஸ்ட்லேருந்து வராங்க. 11 greater than 12, no it is false. so no swapping. again ஃபர்ஸ்ட் இது ரெண்டையும் பார்த்தாங்க, ஸ்வாப்பிங் இல்லை. மறுபடியும் 12 and 14 பார்க்க போகிறாங்க. இதுவும் ஸ்வாப்பிங் இல்லை, ஏன்னா 12 வந்து 14 விட சின்ன எலமெண்ட் தான். அண்ட் தென் 14யும் 13யும் பார்க்க போகிறாங்க. திஸ் இஸ் ஆல்சோ நோ ஸ்வாப்பிங். ஏன்னா 14 and 13 பார்க்கும்போது 14 is greater than 13, it is true. so the values will be get interchanged. இப்போ நம்மளோட entire array is in sorted order. sorted order. okay, very simple. இதோட சூடோ கோட் வந்து புக்கில் கொடுத்துருக்காங்க. நம்மளோட நெக்ஸ்ட் வீடியோவில் அதை பார்க்கலாம். தேங்க்யூ.